ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸு அண்ட் தென் சப்வூஃபர் பாக்ஸோட ப்ரைஸு, ஸ்பீக்கர் பாக்ஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் இதிலேயே நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரைஸ் என்னென்னு நீங்கள் கமெண்ட் போட வேண்டாம். ஸோ இதுலேயே நான் எல்லா ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன், சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் நமக்கு எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, ராணிப்பேட் வாலஜாப்பேட்லேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தார் கஸ்டமர் கலீல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தான் இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் பேக்கேஜ் அவர் கேட்டது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒசூருக்கு ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தோம். ஸோ அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரவுண்டுக்கும் 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சென்டருக்குன்னு வந்து பார்த்தோம்னா 4 இன்ச் டபுள் 4 இன்ச் போட்டு பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டர் மேக்கு. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் மேக்கு தான். ஸோ நம்ம இந்த பட்ஜெட்டில் கொடுக்கும்போது இந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய பவர் ஆம்புக்கும் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஆடியோ கிளாரிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ 90 இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் அதிகமாக போகாமல் நம்ம இந்த பட்ஜெட்லேயே கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லேயே நல்லா கிளாரிட்டியாக பார்க்குறதுக்கு இதுவே போதுமானது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே நம்ம இந்த ஸ்பீக்கர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பியூர் எம்டிஎஃப் பாக்ஸு. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ரெடி பண்ணுற ஸ்பீக்கர் பாக்ஸஸ்ஸு. இதனோட வுட் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் எம்டிஎஃப். அதே மாதிரி சப்வூஃபர் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சொல்லி அடிக்கிறது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் எம்டிஎஃப். நம்ம நியூ ஷீட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். பழைய ஷீட் நம்ம போட்டு பண்ணுறதில்ல, மிக்சர் வுட்டு. ஸோ ரேட் கம்மியில் வேணும், இன்னும் இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்கிற கஸ்டமருக்கு மட்டும் நான் சொல்லி தான் செய்வேன், இந்த பாக்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிங்கிறவங்க நிறைய பேர் அதே மாதிரி கேட்குறாங்க, எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்தால் போதும், ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நான் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி ப்ரீமியம் பட்ஜெட்டில் எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லியே தான் கொடுப்பேன், இது எம்டிஎஃப் பாக்ஸு, இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஆம்போட இன்டீரியர், அந்த ஸ்பீக்கர் செட்டப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்காங்க. ஸோ எங்கிட்ட 2 நாளாக 2-3 கஸ்டமர் வந்து ஆசிலேஷன்லேயே இருக்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க, இதை வாங்குறதா அதை வாங்குறதா அப்படின்னு தெரில அப்படின்ட்டு. ஸோ நான் இதில் ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ரூம் சைஸு என்ன அப்படின்னு சொல்லி, அடுத்தது உங்களோட பட்ஜெட் அதை சொல்லி எந்த டெக்னீஷியன்ட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ரூம் சைஸ் பொறுத்தும் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தும் கண்டிப்பாக ஆம்போட இன்டீரியரும் மாறும், அதே மாதிரி ஸ்பீக்கர் செட்டப்பும் மாறும். ஸோ நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் ஆக தேவையில்லை. அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு யார் சூட்டபுளாக இருக்காங்களோ தாராளமாக நீங்கள் அவங்கக்கிட்ட பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் லோ காஸ்ட்டில் ஜேபிஎல் போட்டு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக லோ காஸ்ட்டில் ஜேபிஎல் போட்டு பண்ணவே முடியாதுங்க. எனக்கு பண்ணித்தரக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஆனால் அது பண்ணுறோம் அப்படின்னம்னா அதுக்கேற்ற ரிசல்ட் இருக்காது. ஏன்னா நிறைய கஸ்டமர் எங்கிட்டயே வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு ஜேபிஎல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க சப்வூஃபரு, ஆனால் உள்ளே வந்து பார்த்தோம்னா அதுக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை போர்டோ எதுவுமே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது அது நம்ம செய்கிறதுக்கு செய்யாமே இருந்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு லோ காஸ்ட்டில் ஆம்பிளிஃபையர் நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஜேபிஎல்லே எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு விட நல்ல பிராண்டும் இருக்குது. கொஞ்சம் லோ காஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஜேபிஎல் ஒரு 5500 கொடுத்து வாங்கிட்டு அதுக்குண்டான ஆம்ப் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அதுக்குண்டான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் 5500 ஜேபிஎல் வாங்கிட்டு 6000 ஆம்ப் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனோட ரிசல்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம், பட் அது பண்ணால் நாளை பின்ன நமக்கு தான் சங்கடம் அது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் எங்கிட்ட வர கஸ்டமருக்கு நான் சொல்லி புரிய வைக்க தான் பார்ப்பேன். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஜேபிஎலுக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியே தான் அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் லோ காஸ்ட்டில் ஜேபிஎல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா 2 டிரான்சிஸ்டர் போட்டு ஜேபிஎல் கொடுக்குறாங்க. 2 டிரான்சிஸ்டர் போட்டால் நீங்கள் ஓரளவுக்கு மேலே சவுண்டு நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஏற்றும் போதே உதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போடுவாங்க, ஒரு 2 டிரான்சிஸ்டர் மோனோ போடுவாங்க. அப்படிங்கும்போது ஜேபிஎல் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுன்னா
உதற ஆரம்பிச்சிடும், கேட்குறக்கும் ரிசல்ட் வைஸும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மெயினாக உங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த பட்ஜெட்டில் எனக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்குமோ அதை போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டெக்னீஷியனும் நல்லபடியாக போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பைனியரில் 1212 S4 யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது டியூவல் வாய்ஸ் காயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் எம்டி பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3500 வரும், எம்டி பாக்ஸ் மட்டும். பேக்கிங் அண்ட் கொரியர் எக்ஸ்ட்ரா. அடுத்தது சப்வூஃபர் ஃபிட் பண்ணி வேணும் அப்படின்னா உங்களுக்கு பைனியர் இல்லை JBL சோனி எந்த சப்வூஃபர் ஃபிக்ஸ் பண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் சோனி இல்லை பைனியர் இல்லை JBL ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8500 அந்த ரேஞ்ச் வந்துடும் சப்வூஃபர் வித் பாக்ஸு. அடுத்தது ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் பாக்ஸ் கிராஸ் பாக்ஸ், இந்த ஒன்லி கிராஸ் பாக்ஸ் எடுத்திங்க அப்படின்னா எம்டி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 வரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் மெஷ் வந்துடும் உங்களுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் போடுற மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் MDF. இதே நீங்கள் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற பிளாஸ்டர் மைக் ஃபிட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வித்து ஒரு ஊஃபர் 1100 வரும். கிளாம்ப் வந்துடும், டியூட்டர் வந்துடும், மேலே ஸ்பீக்கர் சாக்கெட்டு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? சென்டர் பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸ் உங்களுக்கு ஒரு 750 வரும். ஸோ 4 இன்ச் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணி எடுக்கும்போது ஒரு 1400 வந்துடும் உங்களுக்கு. டியூட்டர் ப்ளஸ் 2 மிட்ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி வரும்போது. ஸோ சப்வூஃபர் பாக்ஸும் ஸ்பீக்கர் பாக்ஸும் நான் ரேட் சொல்லிட்டேன். அடுத்தது வாங்க ஆம்பிளிஃபையர் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்போட ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் நேம் போட்டு கேட்டிருந்தாரு, ஸோ நேம் போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து 2 VE மீட்டர் கேட்டிருந்தாரு, 2 VE மீட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இது சப்புக்கான கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கான கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா LED ஆன் ஆஃப் சுவிட்ச் இது. ஸோ நைட்டில் நீங்கள் படம் பார்க்கும்போது இது ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேவும் ஆஃப் ஆயிரும். வெறும் நீங்கள் HDMIயில் பார்க்குறீங்க அப்படின்னா இது கூட ஆஃப் ஆயிரும், USB ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டன் புஷ் 4 கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துட்டோம்னா இவ்வளோ தான். ஸோ வாங்க ஆம்போட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 24/0 8 ஆம்பியர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 24/0 8 ஆம்பியர். ஸோ டோட்டலாக ஒரு 16 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கான பவர் சப்ளை அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா 10 ஆம்பியர் டயோடும், அடுத்தது 10,000 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்போம் 5 சேனலுக்காக. அடுத்தது சப்வூஃபருக்கும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 5 சேனலுக்காக யூஸ் பண்ணியிருக்கது நம்மளுடைய 5198 1941. ஸோ பர் சேனலுக்கு உங்களுக்கு 70 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக இல்லை 8 இன்ச் வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணலாம். ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அடுத்தது சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 5200 1943 போட்ட BTL மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம், 4 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் 4 டிரான்சிஸ்டர். நீங்கள் 4ஆக கட் பண்ணிங்கன்னா பேரலல் மோனோவை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 12 இன்ச் சிங்கிள் மேக்னெட் வரைக்கும் நீங்கள் 4 டிரான்சிஸ்டரில் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி பேஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த BTL மோனோக்கு 24/0 நீங்கள் ஒரு 8 ஆம்பியர் கொடுத்தீங்கனாலே போதும். ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் டம்மியாக இருக்கும், மீதி 3 சேனலில் இருக்கும். இந்த BTL மோனோ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் அவுட்டு. ஸோ அதுக்காக நம்ம பெரிய ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். கூலிங் ஃபேன் வந்து பார்த்தோம்னா சப்வூஃபர் ஆம்புக்காக நம்ம கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஏர் வந்து அவுட்லெட்டுக்காக ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்தது டால்பி DTS சப்போர்ட்டுக்காக FT003 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ரிமோட் கிட்னு வந்து பார்த்தோம்னா ஃபியூடெக்கில் எக்ஸோ பேஸுங்கிற மாடல் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வர சப்வூஃபரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக அடிஷ்னலாக ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருப்போம் டியூவல் சப்ளையில். ஸோ வயரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, கசகசன்னு எங்கேயுமே இருக்காது. ஸோ நாளைக்கு நீங்கள் பிரித்து வேலை செய்யணும் அப்படின்னாலும் நல்லாவே ஒயர் கீழே விட்டுருப்பேன், நீங்கள் போர்டை எடுத்து கூட நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். இண்டியன் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பேக் சைட் பார்த்துடலாம். பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, மெயின்ஸ் கார்டு, அதே மாதிரி எல்லா சாக்கெட் கொடுத்துருப்பேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு. இது டம்மியாக தான் இருக்கும் சப்வூஃபர். ஸோ சப்வூஃபருக்காக நான் பனானா சாக்கெட் கொடுத்துருக்கேன். அடுத்து டால்பி DTS சப்போர்ட்டுக்காக HDMI, கோஆக்சல், ஆப்டிக்கல் 3 இன்புட் வர மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இது வந்து ஆக்ஸ் இன்புட்டு. ஸோ இது வந்து FMக்கான ஏரியல் வயரு. பேக் சைடு வியூன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த ஆம்போட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஆம்பு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 17,000 வரும் உங்களுக்கு. அதே வித்து ஸ்பீக்கர் சப்வூஃபரோடு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32,000 வரும்.
ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி. ஸோ டிரான்சிஸ்டர் எல்லாமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 90 ரூபா பேர் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். 150 ரூபா பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் சப்வூஃபருக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி 5 சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிற 5198 1941 பார்த்தீங்கன்னா நல்ல டொஷிபாவில் ஒரிஜினல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அந்த பட்ஜெட் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நான் பண்ணித்தரேன். பட் அதுக்குண்டான ரிசல்ட் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 7000 8000 பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 10 இன்ச்சோ இல்லை 12 இன்ச் சிங்கிள் மேக்னெட் போடுற மாதிரி பண்ணிக்கங்க. எல்லாருமே ஜேபிஎல்னால் கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டுக்கு பண்ணவே முடியாது. ஸோ இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் பேக்கேஜ் இல்லை ஆம்பிளிஃபையர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட பட்ஜெட் அண்ட் உங்களோட ரூம் சைஸ் இதை சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதே மாதிரி உங்களுக்கு ஆம்ப் மட்டும் வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர் செட்டப் ஃபோட்டோஸ், சப்வூஃபர் ஃபோட்டோஸ் இதை அனுப்பிச்சு நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி சொல்லலாம். ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.